ஹலோ எவ்ரிவன். சண்டே மார்னிங் காலையில் ஒரு டீ போட்டு குடித்தாதான்ப்பா நிம்மதியாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹோம் ஆர்கனைசேஷன் பற்றி பேசலாமா? நம்மளில் நிறைய பேருக்கு வீடு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னு ஆசை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தொடச்சிக்கிட்டோ, இங்கிருந்து அங்கே வச்சு பார்க்கலாமா, அங்கிருந்து இங்கே வச்சு பார்க்கலாமான்னு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். வச்சியும் பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டில் அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். ஆனால் நாம் விடுவோமா? அதையும் மாற்றி பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல வச்சுடுவோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல பல்பும் வாங்கியிருப்போம். இப்போது ஆன்லைன் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். நாமளும் ஏதாவது இருக்கட்டும், எப்பாச்சும் யூஸ் ஆகும்னு ஒரு கமெண்ட் போட்டு வைப்போம். லிங்க்கும் வந்துடும். சிலது வாங்குவோம், சக்ஸஸ். பலது கார்ட்லேயே இருக்கும். நான் எப்படின்னா, புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் வந்த உடனே வாங்கணும்னு நினைப்பேன். எங்கே வச்சு கரெக்டாக இருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது அது அந்த இடத்துக்கு செட்டே ஆகாது. அகெயின் பல்ப். இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி வாங்கிட்டு அது வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்குங்க. கடவுள் புண்ணியத்தில் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறது. டைம் இருந்தால் மாதத்துக்கு 2 வாட்டி டிமார்ட்டுக்கும் ஷாப்பிங் மால்ஸ்க்கும் போயிடுவோம். சேம் வைப்புங்க நானும் எங்கள் ஹஸ்பண்டும். நாம் ஒரு பட்ஜெட் போட்டு போயிருப்போம். அது பார்த்தா டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரல் சொல்கிறது, விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி தெம்பா வீட்டுக்கு வந்துடுவோம். எங்களை மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கோ கமெண்ட்டோ போடுங்க பாஸ். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும் பொருட்கள் அப்பப்போ இடம் மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஃபீல் ஆகும். அக்கார்டிங் டு சைக்காலஜி இது உண்மைதாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டொமேட்டோ பாத், அதாவது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசிக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்போது தேவையான பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். எதுக்கு டொமேட்டோ பாத்னா, நிறைய டொமேட்டோஸ் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிட்டாங்களே, அது எப்படியாச்சும் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு டொமேட்டோ இருக்கிற டிஷ்ஷஸாக பார்த்து பார்த்து பண்ணுறேன். ஸோ மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் பே லீஃப் இதெல்லாமே அரைச்சிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தக்காளியும் கொஞ்சம் கொலகொலப்பாக அரைகுறையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுமே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்ளேவரிஷாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சூடான உடனே பூ, அப்புறம் பட்டை, சோம்பு, பே லீஃப் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் அதில் மிக்சியில் கொஞ்சம் போட்டிருப்போம், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பொரித்த உடனே கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி, ஆல்ரெடி ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குன்னு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வேகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இப்போது புதினா, கொத்தமல்லி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள் போதும், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தனியா தூள் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக், அதாவது மஞ்சள், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் ஊற வச்ச அரிசி போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1:2, அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிக்கிற டைமுக்கு வந்தவுடனே உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போது இதில் கொஞ்சமாக ஜீரா பவுடர் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. ஸோ நல்லா கொதிக்கிற டைமுக்கு மூட வச்சு எக்ஸாக்டாக 2 விசிலுக்கு கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் மூடி திறந்து பார்த்தா நல்லா உதிரியாக சூப்பராக டொமேட்டோ பாத் ரெடியாக இருக்கும். இந்த டொமேட்டோ பாத் ஆக்சுவலி கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட நான் சட்னி வச்சு நைட்டு டின்னரை முடிச்சுக்கிட்டோம். ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டெய்லி அப்டேட்ஸ்க்காக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.